பெருசு. நீங்கள் 1000 மலர்களை வைத்து கொண்டு தினசரி பூசித்தாலும் அன்பில்லாமல் அந்த பூசை செய்தால் அது பெருமானுக்கு சேராது. நீங்கள் அன்போடு ஒரே ஒரு மலரை எடுத்து அப்படி போட்டீங்கன்னாலும் அது பெருமானை வந்து ஏற்றுக்கொள்வார். இந்த கல்லை எடுத்து போட்டார். அதான் வார்கொண்ட வனமுலையால் உமைப்பங்கன் கலலே மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கு மடியன். ஒரு நாள் கூட மறவாது கல்லறிந்தார். அந்த கல்லை எரிந்ததில் அவருக்கு மிக சந்தோஷம். இப்போ நம்மெல்லாம் 108 மலர்களை போட்டு அர்ச்சிக்கிறோம், 1008 மலர்களை போட்டு அர்ச்சிக்கிறோம், எவ்வளவோ போற்றிகள் சொல்கிறோம். அதன் மூலமாக கிடைக்கிற ஒரு ஆனந்தத்தை விட அவருக்கு அந்த கல்லை போடுறதுனால ஒரு ஆனந்தம் கிடைச்சிது. அது பெருமானுக்கும் கிடைச்சது. பெருமான் வந்து செருப்பினால பட்ட அடியையே தாங்கி கொண்டார். வேடர் வந்து கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணுறாரு, ஒரு கண்ணை எடுத்து பெருமானுக்கு சாத்திட்டு இன்னொரு கண்ணை எடுப்பதற்காக தன்னுடைய பாத குரடோட, அதாவது தன்னோட செருப்போடு என்ன பண்ணுறாரு, பெருமானோட அந்த கண் அடையாளம் தெரியன்மேன் திருமேனியில் கொண்டு போய் வைக்கிறார். அதையே அன்போடு ஏற்றுக்கொண்டார் சாமி. கண்ணப்ப நாயனாருக்கு 6 நாளில் அருள் செய்தார். அதுபோல் சாக்கிய நாயனார் எரிஞ்ச கல்லை அவர் அன்போடு ஏற்றுக்கொண்டார். இப்போ இந்த சாக்கிய நாயனார் என்ன பண்ணுறாருன்னா, தினசரி அந்த கல்லை மறவாது எரிகிறார். அந்த கல்லை எடுத்து எரியாமல் அவர் ஒருபோதும் உணவு உண்பதில்லை. அதான் தவம். அதை தான் மறவாது கல்லெறிந்த அப்படிங்கிறார். ஒரு நாள் கூட மறந்ததே கிடையாது. மறவாமல் கல்லெறிந்த சாக்கியர். அப்படி மறவாது கல்லெறிந்தவர் ஒரு நாள் ஒரு அயற்சி வந்தது அவருக்கு, ஒரு மறதி வந்துவிட்டது. மனிதனாகப்பட்ட யாருக்குமே ஒரு மறதி வரும், ஒரு அயற்சி வரும், ஒரு இயலாமை, செய்ய முடியாத அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். அதுபோல் நம்ம சாக்கிய நாயனாருக்கும் வந்திருக்கு. அவர் என்ன செய்திருக்கார் அப்படின்னா, உணவு உண்ண போகிறார். உணவை எடுத்துட்டார். எடுத்து உண்ண போகும் பொழுது அவருக்கு கெட்டேன் என்று பெருமானுக்கு கல்லெடுத்து சாத்தவில்லையே, அந்தோ அயற்சி வந்ததே, கெட்டேன், மறந்தேன், ஓடி வர்றார். அப்படி அந்த உணவை போட்டுட்டு வேகமாக ஓடி வர்றார். ஓடி வந்து கல்லெடுத்து போடுறார். பெருமான் பார்த்தார். உணவு அவர் விரும்பவில்லை. அவர் எதை விரும்புகிறாரு, தன்னை கல்லெடுத்து அந்த தொழுவதை தான்